வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து வெளியே வந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 1400 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த 1400 வேக்கன்சிஸும் ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. இனிஷியல் சேலரியே பேசிக் பேவே 26,700 ரூபா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 40,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31 வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பேங்க் தான். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே இந்த பேங்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க போஸ்டிங்ஸ் கிளர்க் கேட்டகரியில் இருக்க போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது ஜூனியர் அசோசியேட், கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஆகஸ்ட் 11 ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. sbi.bank.in/web.careers.current-openings இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1410 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரிக்கு 267 வேக்கன்சிஸும், எஸ்டிக்கு 14 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 380 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 141 வேக்கன்சிஸ், ஜென்ரல் கேட்டகரிக்கு 608 வேக்கன்சிஸ். ஓகேங்களா. 1410 வேக்கன்சிஸும் தமிழ்நாட்டில் தான் ஃபில் பண்ணுவாங்க. தமிழ் தெரிஞ்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வேக்கன்சிஸே பார்த்தீங்கன்னா 7650 வேக்கன்சிஸ், பேக்லாக் வேக்கன்சிஸ் 1444 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8500க்கும் மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் ஏப்ரல் 1, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தில் டவுட் வருங்கிறதுக்காக டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 2, 1998 ஏப்ரல் 1, 2006 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. ஓபிசினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 31 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஸாக இருந்தால் 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்ட் உமன் அண்ட் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கம்யூனிட்டி வாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஸ்க்கு 35 இயர்ஸ் வரைக்கும், ஓபிசிக்கு 38 இயர்ஸ் வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிடெக், பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிமிலரி அண்ட் மெயின் அப்படின்னு சொல்லி 2 ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா.
பாஸ் 1 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக 30 கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி ரிலேட்டடாக 35 கொஸ்டின்ஸ், ரீசனிங் எபிலிட்டி ரிலேட்டடாக 35 கொஸ்டின்ஸ், மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ராங் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அல்லது ஃபினான்ஸ் அவேர்னஸ் இது ரிலேட்டடாக 50 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இங்கிலீஷில் 40 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50, ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 50ன்னு சொல்லி மொத்தம் 190 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் இருக்கும். ஒரு ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும், பாஸ் 3. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 10th வரைக்கும் 12th வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் வந்து சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க, உங்கள் ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜை வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த டெஸ்ட் இருக்கும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரில் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜஸுமே இருக்கும். நீங்கள் தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மீடியமில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் வாங்கி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அதோட ஷெட்யூல் வந்து வெப்சைட்லேயே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே பார்த்தீங்கன்னா 24,050 ரூபாயிலேருந்து 64,450 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தனியாகவே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இனிஷியல் பேசிக் ஸ்டார்டிங் பேசிக் பேவே 26,730 ரூபா இருக்கும். ஓகேங்களா? மும்பை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்லலாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்குதுன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரி 46,000 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்ன அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராபஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் 6 மந்த்ஸ் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் இருக்கும். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. SC, ST, OBC, எக்ஸ் சர்வீஸ்மென், PWD கேட்டகரியில் இருக்கவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC, ST, PWD கேட்டகிரி, எக்ஸஸ், DXS இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். ஜென்ரல், OBC, EWS இவங்க மட்டும் 750 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆகஸ்ட் 31 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் எல்லாமே அப்லோட் பண்ணும். அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்து விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இங்கே எதுக்கு கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணாலே ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோயில் அல்லது கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வெள்ளூர், விருதுநகர், விழுப்புரம் இந்த லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அந்த ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸு, அதாவது நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது இந்த மாதிரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.